இந்த வீடியோல வந்து நம்ம பீட்டா ஃபிஷ்லயே ரொம்ப யுனிக்கா இருக்கு. அதாவது எனக்கு ஓரளவுக்கு பெர்சனலா பிடிச்ச ஒரு பீட்டா ஃபிஷோட டைப் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீட்டா ஃபிஷ் டைப்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ். இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சின்ன வயசுல வாங்கும்போது இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் ஒரு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் வேற கலர் மாறும். இது அல்பினோ பீட்டா ஃபிஷ் கலர் மாறுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமா. கண்டிப்பா அந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் கலர் மாறும். ஆ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் என்ன? அது எப்படி இருக்கும்? அதோட பிஹேவியர் என்ன? அது என்ன ஏன் இவ்வளோ யூனிக்கா இருக்கு? அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா ஒயிட் கலர்ல இருக்கும். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதாவது ஒயிட் கலர் பீட்டா ஃபிஷ் நான் சொல்ல கிடையாது. ஒயிட் கலர் பீட்டா ஃபிஷ் வந்து வேற மாரி இருக்கும். அது கிடையாது. அது அல்பினோ கிடையாது. இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் வந்து உடம்பு வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதோட கலர் வந்து ஆ இன்னும் வந்திருக்காது. அதாவது நீங்க எப்படி நம்ம சின்ன சின்ன மீனோட கலர்லாம் ஆ பொறக்கும்போது வேற மாரி இருக்கும். வளர வளர தான் கலர் வரும். அந்த மாரி தான். ஆனா இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் வந்து பெருசா ஓரளவுக்கு நல்லா சைஸ் வந்து அடல்ட் சைஸ் வந்ததுக்கப்புறம் கூட ஆ ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். அத வாங்கி நீங்க வளர்த்தம்போது, இது வந்து கலர் மாறும். அது என்ன கலர் வரும்னு உங்களால சொல்ல முடியாது. அது என்ன கலர் வேணா வரலாம். அதோட ஜீன பொறுத்து வரும். ஆ அது மட்டும் இல்லாம கலர் மாறும்போதும் உங்களுக்கு ரொம்பவே அது ஹேப்பியா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியா வளரும். அது மட்டும் இல்லாம இது நீங்க ஃபைட் விட்டாலும் சரி, இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். மத்த ஃபிஷஸ் கம்பேர் பண்ணும்போது. எனக்கே இது பெர்சனல் ஃபேவரைட்னா, நான் வாங்குன மேக்ஸிமம் அல்பினோ ஃபிஷஸ் வந்து நான் அந்த மாரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற தான் வாங்குவேன். அத வாங்கி எனக்கு வளர்த்தும்போது அதோட கலர்ஸ் வந்து எப்பவுமே இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் கலர் மாறும்போது ஓரளவுக்கு நல்லா ஷைனிங்கா வரும். மத்த ஃபிஷ்லாம் வந்து அவ்வளோக்கா ஷைனிங்கா வராது. அதாவது கலர்ஃபுல்லா இருக்கிற ஃபிஷ்லாம் வந்து கலர் இருக்கும். ஆனா வந்து ஷைனிங்கா இருக்காது. ஆனா இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷோட கலர் மாறும்போது கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு எல்லா பீட்டா ஃபிஷ்லேருந்து கொஞ்சம் தனியா எடுத்து காமிக்கும். அதான் இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷோட ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம். இந்த பீட்டா ஃபிஷ் நீங்க வாங்கணும்னா, நீங்க வந்து ஆ இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் வந்து நல்லா வளர்ந்து இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கும்போது ஓவர் அடல்ட் வாங்கிடாதீங்க. அந்த மாரி வாங்குனா அது சீக்கிரமாவே இறந்து போயிரும். அது மூலம் சீக்கிரமாவே அதுக்கு ரொம்ப லேசினஸ் அந்த மாரி வர ஆரம்பிச்சுரும். ஓரளவு நல்ல ஓரளவுக்கு மீடியமான அடல்ட் அதாவது இந்த மாரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி அல்பினோ பீட்டா ஃபிஷ்ஷா பார்த்து செலக்ட் பண்ணி, அத வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட் போட்டு நல்லா வளர்த்துனீங்கனாவே இந்த அல்பினோ பீட்டா ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அது மட்டும் இது வந்து நீங்க ஷோகேஸ்க்குமே வச்சுக்கலாம். பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி நீங்க ஃபைட் விடனாலும் சரி, இந்த ஃபைட்ல வந்து இந்த அல்பினோ பிராஸோட அக்ரெசிவ்னஸ் எல்லா ஃபிஷ்ஷையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமாவே இருக்கும். இந்த ஃபிஷ்ஷ ப்ரீட் விடுறீங்கனாலும் சரி, இந்த ப்ரீட் விடும்போது இதோட ஜெண்டர் அதாவது இதோட ஆப்போசிட் ஃபீமேலும் அல்பினோவா இருக்காம பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு அல்பினோ தான் வரும். அதுதான் சான்ஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏதாவது ஃபிஷ்ஷ விட்டீங்கன்னா, அது வந்து அல்பினோ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாயிரும். மிக்ஸ்டு ஃபிஷ்ஷஸ் வந்து நெறையா வரும். அதனால உங்களுக்கு அல்பினோ வேணும்னா, இதோட பேரும் அல்பினோவா விட ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.